வருகிறது. எனக்கு தலை சுத்தம் மடக்கமாக இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க தண்ணி. டேய் இப்ப என்ன பண்ண தெரியுமா? டேய் இப்ப என்ன தெரியுமா பண்ணனா? அரண்மனையில பெரிய தொட்டி இருக்குது. அந்த தொட்டி 101 குடம் தண்ணி பிடிக்கும். அந்த தொட்டியில அந்த தொட்டியை ஃபுல்லா ரப்பணும். அதுல போய் அம்மா நீர் ஆடணும். டேய் ஒரு நீங்க தண்ணி எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இப்போ நான் தண்ணி ஆமா தொட்டில எடுத்துட்டேனா? ஆமா என்னுடைய தந்திருக்கிறாரு. அரண்மனையில் 250 அடி சோறு கொடுத்துருக்காரு. தண்ணி எடுத்து அவரே வருது. அதெல்லாம் வேண்டாமா? அந்த போர் தண்ணி யாருக்குடா வேணா? இயற்கையா ஊர் தண்ணி வருது. அத்தை இது பண்ணணுமா? போர் தண்ணி பண்ணணுமா? அம்மா எவ்வளவு தொட்டி அது ரொம்ப தேவையில்ல. அந்த குளக்கரைக்கு சென்று 101 குடம் தண்ணி எடுத்து வந்து தொட்டி ரொப்பணும். அதுல ஒரே ஒரு டிராப்ஸ் குறைஞ்சிச்சு. எப்படி அப்படியே நெடுக்க போலந்துருவேன். அது எவ்வளவு பாசம் பிடிச்சிருக்கிறது. இதெல்லாம் ஓட்டையாக இருக்கிறது. அப்ப அம்மா பாசம் பிடிச்சிருந்தேன். டேய் அது பாசிய பிடிச்சிருந்தானா அத சுத்தமா கழுவி அதுல இருக்கிற ஓட்டையெல்லாம் அடிச்சு தண்ணி ரொப்பணும். டேய் தண்ணி ரொப்பணும் என்ன வேணா? குடம் வேணுமா? போட நீ போல அரண்மனையில் கூண்டுக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு வேலை பண்ணி நான் சரியா ஒரு வேலை இப்போது அரண்மனை வீட்டு வீதியில் சென்று கொலைக்கரை எங்க இருக்கிறது, ஆட்டுக்கரை எங்க இருக்கிறது சொல்லி தண்ணி எடுத்து சொல்லுவாங்க. ஏண்டா கொலைக்கரை எங்க இருக்குன்னு தெரியாதா? அது எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சுதான் எடுத்து வந்து ரொப்பணும். ஏண்டா இது என்னடா கோலம் நீ மாத்தியா? வெண்டில எந்த மூஞ்சி வகார வச்சியோ? என்னடா நீதான் கேட்டியாம்மா? போடா அதனால மூணு குடிச்சு தான் தண்ணி இருக்கு. எப்படி எடுத்து காட்டியா? தண்ணி எடுத்து காட்டு. தண்ணி தண்ணி எப்படி எடுப்பேன்? எப்படி எடுப்போம்? தண்ணி எடுங்க. பரவாயில்லடா. டேய் நான் சொல்லி தப்பு இல்லடா. எந்த மூணு காட்டு படுறது ஏழு வண்டி தூக்கிக்கிட்டு அது மாதிரி. டேய் போய் அங்க போய் வீட்டுக்கு பாரு. டேய் இப்ப அவன கூட கொடுக்குறேன். புரியாதா? அம்மா தொட்டியா? அம்மா தொட்டி கைவிடா இதுக்கு நேர்ல ஆளு மோகன பண்ணு. டேய் அத்த கழுவி அவர் ரொப்பணும். டேய் தண்ணி ரொப்ப முடியாதா? எடுத்து வரியா? ஏண்டா அத பின்தொடர்ந்து பாரு. அந்த தொட்டில ஒரே ஒரு டிராப்ஸ் கூட குறைய கூடாது. குறைஞ்சிச்சு. எவ்வளவு அப்படியே கண்டனமா வெட்டி எப்படி வரேங்க அப்படி ஆகட்டேம்மா. பொறுத்து வாங்கம்மா. அப்படியே வெட்டு எவ்வளவு தூரம் செல்லுமா? காத்திருந்து காலங்கள்
அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள சாமி நீதாவாடுறே நாடியில கூடிய நீராக பாடுறே அதை இந்த தையருப்பா ஆட்டையிலேய மனசு யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவ மனசு சொல்லமோ பொள்ளாச்சி இதுல போடுறது இங்கே போடுறாங்க வயர் மட்டும் எடுத்துட்டு அம்மா தொட்டி ஃபுல்லா நடந்துச்சு என்னுடைய தாயை காணவில்லையே கால்கள் நடக்கவே முடியலையே அம்மா அம்மா டேய் தொட்டி நல்லா வாடா அம்மா அம்மா பாத்தில தொட்டி நிரம்பி விட்டது டேய் தொட்டி நரம்பி விட்டதே அம்மா, மீதி ஒரு குடம் இருக்குது எங்கம்மா ஊத்துது பரவாயில்ல டேய் அம்மா நீ தொட்டி வச்சுக்கடா. அது எங்க ஊத்துறதுன்னு கேக்குறேன் டேய் டேய் கால்மலைய ஊத்துவாங்க பிளஸ் ஏய் ஏய் காய வச்சிடலாம் யானே டேய் வாடா அப்படியே சுகுணா இங்க வாமா சுகுணா சொல்லு வேலைய ஒரு வேலைய முடிச்சிட்டா ஏண்டா ஏய் சுகுணா இப்பவே நம்ம எங்க சொல்லுங்க தெரியுமா நந்தவனம் போறோம் நந்தவனமா ஆமாமா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு சுகுணா நீ சின்ன தரப்பா இருக்கும் பொழுது அரண்மனையில இருந்தவ உனக்கு நந்தவனத்தை பத்தி எதுவுமே தெரியாது இப்போது நந்தவனத்துக்கு போய் உன்னை அங்க இருக்கிற மலரெல்லாம் உனக்கு சுத்தி காட்டிட்டு வரமா அப்படியாம்மா ஐயோ அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இவ்வளவு நாட்களே எனக்கு மலர்ச்சி வர மாட்டேன் கிடையாது ஆமா கோபக்குரிய கருதியே இன்று பாரு இந்த சொல்லு வார்த்தையில செத்தவரை போல பாக்குற மாதிரி இருக்குது அந்த லட்சுமி மனைவி பாக்குற மாதிரி இருக்குது இல்லையம்மா இவ்வளவு இருந்தாக்க ஏமாநம்ம மனசுல துன்பம் வரப்போகுது அதானம்மா எப்போதும் எந்த மகன் இருக்கிறதா அம்மா அரண்மனையில இரு நான் வந்து உனக்கு சரி அப்படியே விட்டு இப்போது நான் நந்தவனத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன்மா வந்து திரும்ப வந்து